மயானத்தில் சாமிக்கு என்ன வேலை? பிறப்பு மகிழ்ச்சியையும் இறப்பு துக்கத்தையும் கொடுக்கும் மனித வாழ்வில் பிறப்பும் இறப்பும் விதிக்கப்பட்டவைதான் என்பதை உணர்த்துகிறது பாரம்பரியமான வழிபாட்டு முறை. அச்சமூட்டும் இடுகாட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது மயான கொள்ளை திருவிழா. இந்த மயான கொள்ளை திருவிழாவிற்கான வரலாறு என்று பார்த்தால், முன்னொரு காலத்தில் கடும் கோபமுற்ற அம்மன் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் பலியிடத் தொடங்கினாராம். இதனை கண்ட சிவபெருமான் அம்மனின் கோபத்தை தணிக்க அவரை சங்கிலியால் கட்டி வைத்ததாகவும், பின்னர் மகா சிவராத்திரிக்கு அடுத்து வரும் மகா அமாவாசை தினத்தில் கட்டு அவிழ்த்து விடப்பட்டு உயிர் பலி வாங்க அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தான் நமது முன்னோர்கள் இன்று வரை வாழையடி வாழையாக அநீதிக்கு எதிராக அங்காளம்மன் ஆக்ரோஷத்துடன் அரக்கர்களை வதம் செய்யும் நிகழ்வை மயான கொள்ளை என்று கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். பெரும்பான்மையான மயானங்களில் நடக்கும் இந்த திருவிழாவில் அம்மன் படுத்திருப்பது போல உருவம் அழகுற செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வீதி உலாவும் ஆற்றில் இறங்கும் நிகழ்வும் ஒன்றன் பின் ஒன்றாக நடத்தப்படுகின்றன. விழாவின் போது ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக காளி, பார்வதி, சிவன் உள்ளிட்ட வேடங்களை அணிந்தவாறு மேலதாளங்கள் முழங்க நடனமாடி ஊர்வலமாக வந்து விழாவில் பங்கேற்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு வேடமணிந்த பக்தர்கள் ஆவேசமாக ஆடியவாறு மயானம் வரை சென்று பூஜைகள் நடத்தி அங்கு வைத்து பூஜிக்கப்பட்ட கிழங்கு, அவரைக்காய், முட்டை, சாதம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் கலந்து சூறையாடி வீசுகின்றனர். இதனை அங்கு கூடியிருந்த பக்தர்கள் எடுத்து சென்று விவசாய நிலத்தில் இடுவதால் பயிர்கள் செழிப்பாக வளரும் என்று விவசாயிகள் நம்புகின்றனர். இதேபோல் பக்தர்கள் சாட்டையால் அடிக்கும் நிகழ்வும் சம்பிரதாயமாக நடந்து வருகிறது. இது குறித்து புராணங்களில் பல பின்னணிகள் கூறப்பட்டாலும் கூட ஆடி கூடி அணைந்து போகும் மனித வாழ்வின் இறுதி நிலையை கொஞ்சம் உணர வைக்கிறது இந்த மயான கொள்ளை.